வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மேரேஜ் கொடுமைகள். திருமணம் என்பது எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள். இதுவரைக்கும் என் லைஃப்ல எந்த ஒரு ஸ்பெஷலான நாளும் இருந்தது கிடையாது. எவனுமே என்ன மதிச்சது கிடையாது. எவனுமே என்ன ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணது கிடையாது. அப்படின்னு இருக்கிறவனுக்கு கூட அன்னைக்கு நாள் ஸ்பெஷலா இருக்கும். இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. ஒரு செலிபிரிட்டி மாதிரி மேடை ஏத்தி அவங்க கூட போட்டோஸ்லாம் எடுத்து மரியாதைலாம் கொடுத்து அவனை ரொம்ப ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவாங்க. அன்னைக்கு அவன் தான் ஹீரோ. தெரியுதா உனக்கு கிடைக்கும்டா. அப்படிப்பட்ட திருமண நாள் நடக்கின்ற கொடுமைகள் கூத்துகள் இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல ஸ்பெஷலா கொடுக்குற கிஃப்ட் எல்லாத்தையும் பார்த்துடலாம். வீடியோ பார்க்கறதோட இருக்கட்டும், இந்த கிஃப்ட் எதையுமே நீங்க யாருக்கும் கொடுத்துறாதீங்க. என்னடா விமல் பாக்கு வாங்கி அது பொண்ணு மாப்பிளைக்கு மாலையா போட்டு விடுற? ஒவ்வொரு ஊர்லயும் எது ஸ்பெஷலா இருக்கோ அதான் கிஃப்டா கொடுப்பாங்க. அவங்க ஊர்ல இதான் ஸ்பெஷலா இருக்கு போல, அதனால இதையே கிஃப்டா கொடுத்துட்டான். நீங்க என்ன மனுஷங்களா இல்ல மாடுகளாடா? பாக்குறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோவை எல்லா பேத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஐயோ, வடக்கணங்க பண்றதெல்லாம் வித்தியாசமா இருக்குடா. அதுல வேண்டாம், நான் ஸ்பெஷலிஸ்ட். நோக்கலையாடா பொசுக்குன்னு பாயுது. கோழியா? ஓகே, போன வீடியோக்கு இது கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். நாட்டுக்கோழி ஒரு 500 ரூபாய் தேரும். முட்டைக்கும் வச்சுக்கலாம், இல்ல ஆக்கி சாப்பிடுற மாதிரி இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். என்ன கணம் என்ன கணம். ஆடா ஓகே, கறி விருந்து ஓவர். என்னதான் காமெடியா இருந்தாலும் இது ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் தான். கறி விருந்து வச்சுக்கலாம், இல்ல வித்தா கூட ஒரு 5000க்கு மேல தான் போவோம். நல்ல கிஃப்ட் தான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு பாப்போம். 2 ஆடுடா. பரவாயில்ல. ஆடு குட்டியா? பரவாயில்ல, இப்ப ஆடுனா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடினா இதே மாதிரி ஆடு கோழி இதெல்லாம் கொடுப்பாங்க தான். அந்த முறை இப்போ வந்து மறுபடியும் கொண்டு வராங்க. குட் 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 குட். டாபிஸ் காரடா. அப்பாடா, இந்த பிராண்ட் உம்மத்தையா? டேய் டீ நைட்டியாடா. அப்பா ராமு. ஆமா கிஃப்டா. பாத்துடா. விக்கிற வாங்கி அம்மா காஸ்ட்லியான கிஃப்ட் தான்டா. ஒருத்தே இது வருமா? ஒருத்தே ஒரு அந்த மாதிரி இருக்காருமா. மைண்ட் ப்ளோயிங். கிராபிக்ஸ் கார்டு மட்டும் நம்ம ஊர் ரேட்டுக்கு 5 லட்சத்துக்கு மேல வருது. ஏய் செல்லம் கண்ணா ஏ ராசா 5 லட்சம்டா. நம்ம ஊர்ல இதை விட காஸ்ட்லியான கொடுப்பாங்க. சைனா அது மாதிரி கோல்டா எடுத்து கொடுப்பாங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஏதா இந்த வளையாபதுக்கு எதை செஞ்சாலும் சம்திங் டிஃபரண்டா இருக்கணும். கோல்டு விக்கிற விலைக்கு கோல்டுனாவா கிஃப்டா கொடுத்துட்டு இருக்கீங்க? பணமா கூட மொய் வைங்க. இதுக்கப்புறம் இந்த கோல்டு இந்த மோதிரம் போடுறது இதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் மொய் வைக்காதீங்க. ஏன்னா அவன் நமக்கு வச்சுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அவன் கல்யாணம் வரும்போது நாம வைக்கணும்ல. டேய், இது என்ன ஓசில வருதுன்னு நினைச்சியா? அடுத்த வாரமே திருப்பி செய்யணும்டா. எனக்கு செஞ்ச அதுக்காகவே அவனுக்கு கல்யாணம் ஆக கூடாது நம்ம வேண்டிக்கணும். ஆட்டவா என்னடா இது? தேவா அடிச்சு வச்சிருக்கானுங்க. ஐயோ, மாப்பிள பாவண்டா. போட்ட மேக்கப், Dress எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்ப்ரேவை ஃபர்ஸ்ட் தடை பண்ணுடா. பர்த்டே ஃபங்க்ஷன் அடிச்சா கூட பரவாயில்ல, கல்யாணத்துலலாம் எதுக்குடா ஸ்ப்ரே அடிக்கிறீங்க? அதுவும் லைட்டா அடிச்சா கூட பரவாயில்ல, ஆளையே கொன்றுவீங்க போலயே. மாப்பிளையே தெரியலடா. ஐயோ, இத ஃபர்ஸ்ட் பேன் பண்ணுடா. நாங்க பந்தய குதிரை இல்ல, நாங்கெல்லாம் மனுஷங்க.
இந்த விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கானுங்க போல. கல்யாணத்துக்கு என்ன வாங்குறானோ இல்லையோ ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிறானுங்க போல. ஃபுல்லா அடிச்சு நோத்திடுறானுங்க. கொசு மருந்து அடிக்கிறவனால எவன்டா இங்க கூட்டி வந்தது? காலி ஆயிடுச்சு. ஒண்ணா இது? ஐயோ ஆமாண்டா. $5000 $10,000 செலவு பண்ணி மேக்கப் போட்டு வந்தா இவனுங்க $50 ஸ்ப்ரே பாட்டில முடிச்சு விட்டுறானுங்க. போட்டாஸ். நோ பேட் வேர்ட்ஸ். அந்த பொண்ணை பாருங்க, அவ்வளவு ஸ்ப்ரே அடிக்கிறானுங்க. மூச்சு முடி செத்துட்டா என்னடா பண்ணுவீங்க? கொன்னுடுவானுங்க போலயே. வெள்ளப்பட்டா பகவான் கொடுத்த உயிர் பகவான் எடுத்துக்கிட்டாங்க. தயவு செஞ்சு இந்த கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொண்டு வந்துடாங்கடா. அப்புறம் தமிழ்நாடு தாங்காது. டேய் இப்பெல்லாம் டார்ச் பண்ணி பண்றது தப்பு இல்லடா. நம்ம இப்ப என்ன சொன்னோம்னு இப்படி சிரிக்கிறானுங்க. இப்ப இதுதான்டா ட்ரெண்ட். இதனால யூனிஃபார்மா நாம எல்லாம் ஒரே ட்ரெஸ் கோட்ல இருக்கணும். கல்யாணத்துல நாம தான் தனியா தெரியணும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங், விழா குழுவினர் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்திருக்காங்க. ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸ நான் தான் ரெடி பண்ணேன். இந்த ஊர்ல இல்ல, இந்த உலகத்திலே நான் தான் இந்த டிசைன் போட்டிருக்கேன். வேற யாரும் போடல சௌமியா. அங்க பாரு சேம் ட்ரெஸ். என்னென்ன இது? விழா குழுவினர்கள் கடைசியா கேட்டரிங் குழுவினர் ஆயிட்டாங்க. பாவண்டா, இதை எதிர்பார்த்திருக்கே மாட்டானுங்கடா. இப்ப இவங்க சாப்பிட போனாங்கன்னா வச்சுக்கீங்க, என்னப்பா கேட்டரிங் ஆளுங்கலாம் கடைசியா சாப்பிடலாமாப்பா? என்ன அவசரம் உங்களுக்கு? முதல் பந்திலே வந்து உட்கார்ந்திருக்கீங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்கலாம் நிறைய வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்கள வெயிட் பண்ண வைக்க முடியுமா? அப்புறமா சாப்பிடுங்க. போதையா? பாவண்டா மாப்பிள்ள. இவனை பாரு ஆடிட்டு இருக்கான் ஜாலியா. வேற எங்க ஆனா கூட பரவாயில்ல, ஸ்டேஜ்ல நின்னு ஆடிட்டு இருக்காங்க. ஏண்டா தப்பு பொறுப்பட்டிருக்க? இப்பதான் சொல்லிட்டு போனேன். டேய் கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கண்டா. அதுல மண்ணள்ளி போட்டாங்கடா. ஒரு மாப்பிள்ளையா அந்த இடத்துல இருக்கிறவனுக்கு தான்டா வழி தெரியும். அங்க எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு அங்க நின்னுகிட்டு இருப்பான். நீங்க புதுசா ஒரு பிரச்சனை கிளப்பி போட்டு இருக்கீங்க. பொண்ணு வீட்டுலனா பார்த்தா என்னடா நினைப்பாங்க, இவங்க கல்யாணத்திலே இந்த அலப்பறை கட்டுறானுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை இப்படிதான் இருப்பானான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரியா டவுட் ஆயிடும். என்ன மனுஷன் நீ? ஒரு நண்பன்னா கல்யாணம் நடக்கிறதுக்கு தான் காரணமா இருக்கணும், கெடுக்கிறதுக்கு காரணமா இருக்க கூடாது. என்னாச்சு? என்ன ஆச்சா? நாசமா போச்சு. பாவண்டா மாப்பிள்ள, இவனுங்கிட்ட மாட்டிக்கிட்டு இவன் கல்யாணத்துக்கு போயிட்டு இதே தான் பண்ணணும். நீங்க என் கல்யாணத்துல இப்படி பண்ணிலடா, உன் கல்யாணத்துல மாட்டுடா, நீங்க மாட்டுடா, உன் கல்யாணத்தையே மொத்தமா முடிச்சு விடுறா, அந்த மாதிரி இறங்கிடணும். பாரு மாவன உன் குடும்பத்தை நடுத்தருவுல. கல்யாணமே நடக்காதா? கல்யாணமே நடக்கலைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா கல்யாணம் ஒண்ணு நடந்துச்சுன்னா சாவுக்கு மேல பெருசா ஏதாச்சும் ஒண்ணு அவனுக்கு கொடுத்தாகணும். இந்த மாதிரி நண்பர்கள் நம்ம கல்யாணத்துல இப்படி பண்ணிட்டாங்கன்னா அவன் கல்யாணத்துல போயிட்டு இதை விட பயங்கரமா ஒண்ணு பண்ணணும். அவன் மறக்கவே முடியாத அளவுக்கு கொடூரமா ஒண்ணு பண்ணணும். உன் கல்யாணத்தை நான் நிறுத்தி உன்னை வெக்கப்பட வச்சு, வேதனைப்பட வச்சு, சோகப்பட வச்சு, வருத்தப்பட வச்சு, உன் ஆல்ட்ரேஷன் முடிஞ்ச நான் தொங்க விட்டு பார்க்கணும். அந்த ஐயர் மேல என்னதான் இவனுக்கு காண்டுன்னு தெரியல, அவர் மேல அடிக்கிறானுங்க. இந்த மாதிரிதான் ஒரு சில பேர் வந்துட்டு தங்களுக்கு பிடிச்ச பெண்கள் மீது அர்ச்சதியை தூவி விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல, எவனாவது பிடிக்காதவன் இருந்தானா அவன் மேல தூக்கி அடிக்கிறது, ஐயர் ஏதாவது ஓவரா பேசினா ஐயர் மேலே அடிக்கிறது. இந்த விளையாட்டு நல்லா இருக்கும். என்ன பண்றாங்க பாருங்க எல்லாருமே.
பழைய போட்டோலாம் வச்சிருக்காங்களா? பழைய போட்டோ, இந்த கேவலமா இருக்கிற போட்டோ. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இவரோட மோசமான பழைய போட்டோ, இல்ல கேவலமா ரியாக்ட் பண்றது, இல்ல கேவலமா இருக்கிறது, அந்த மாதிரி போட்டோஸா எடுத்து பேனர் அடிச்சிட்டாங்க. எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. ஷிட். நாங்களும் இது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணோம். அதாவது பொண்ணு மாப்பிள்ள போட்டோனா கரெக்டாக தான் இருந்துச்சு. பசங்க போட்டோ வந்துட்டு கேவலமான போட்டோ, இல்ல கேவலமா ரியாக்ட் பண்றது, அந்த மாதிரி போட்டோனா எடுத்து வச்சு சும்மா ஒரு பேனர் வந்து டிசைன் பண்ணோம். ஒரு அழுத்துனா வேணா சிவாஜி. டிசைன் பண்ணி வச்சேன், ஆனா பேனர் அடிக்கல. ஆனா இவங்க உண்மையாவே பண்ணிட்டானுங்க. அதுவும் மாப்பிள்ள போட்டோல பண்ணிருக்கானுங்க. ஒருத்தனை கலாய்க்கணும் அசிங்கப்படுத்தணும்னா மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல இந்த ஹியூமர் சென்ஸ். அப்படியே பொழந்துக்கிட்டு அருவி மாதிரி கொட்டுமே. இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷனாலே கேரளா பாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தான் யோசிப்பாங்க. சேட்டா தான். ஓகே 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 செய்தோலாம் பரவாயில்லை. ഞാൻ കെട്ടണോ കൂടെ പറഞ്ഞു മോളെ ഇനി മോള് കെട്ടിക്കോ കെട്ടിക്കോ മോള് കെട്ടിക്കോ. என்னடா இது? മോനെ അത് കെട്ടിക്കൊണ്ട് താണേ. அங்க வரு, அங்க கட்டுறாங்களா? മോള് കൈ കെട്ടിക്കോ കൈ കെട്ടാ அங்க கட்டிட்டு இருக்காங்க. ഉണ്ടാവും. അവിടെ എല്ലാവരും വരയട്ടെ, ഇവിടെ എല്ലാവരും വരയട്ടെ. இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனு, அப்புறம் என்கேஜ்மெண்ட், இதெல்லாம் கூட ஆன்லைன்ல பண்ணி பார்த்திருக்கேன். ஆனா கல்யாணத்தை, அதுவும் தாலி கட்டுறது ஆன்லைன்ல இப்பதான்டா பாக்குறேன். இது வந்து ஃபேக்கா ஏதோ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மையா இருக்காது நம்புறேன். ஆனா ஒருவேளை உண்மையா இருக்குமோ? அது நம்பவே முடியலடா. அடுத்து ஃபர்ஸ்ட் நைட்டும் இந்த மாதிரி ஆன்லைன்ல கொண்டு வந்துருவாங்களோ, வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. அதாவது தமிழ் பொண்ணு வெளிநாட்டு பையன், இவங்க 2 பேரும் கல்யாணம் நடக்கும்போது என்னென்ன சம்பிரதாயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னு. ஐயோ இது நல்லா இருக்கு. ஓகே, அவங்க காலில் விடுறாங்க, நாமளும் விடுறான். உண்மையாவே சூப்பர்ரா. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த கல்ச்சரை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும். பொண்ணு காலில் விழுந்தாங்கன்னா பையனும் காலில் விழணும். பொண்ணு வந்து நல்லா தான்டா இருக்கும். ஏன்னா ஈக்குவலா இருக்கும்ல. அடா காபாஷ், அணுகுமுறையே நல்லா இருக்கு. அப்ரோச் எல்லாரும் கெட்டி வேலாம். கரெக்டா பேசுறாருயா. அவர் சொல்றதெல்லாம் நம்மளாலே சொல்ல முடியாது. ஆனா இவர் கரெக்டா பேசுறாருயா. ஆனா பரவாயில்ல, நம்மளோட இவர் நல்லா தான் பேசுறாரு. கரெக்டா பேசுறான்டா அவன். நான் கூட சரியா நல்லா பேசுறான்டா அவன். இதெல்லாம் உண்மையாவே நடக்குதா இல்ல இவனெல்லாம் கிரியேட் பண்றாங்களா? நிறைய வந்துட்டு இருக்கு இது மாதிரி வீடியோனா. இந்த ஃபாரினர்ஸ் பண்ற கல்யாணத்தை விட நம்ம கல்யாணம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கலகலப்பா நல்லா இருக்கு. அதுவும் இவங்க பண்ணும்போது அதை பார்க்கும்போது டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு. இதுவும் ஒரு ஃபீலா ஜாலியா தான் இருக்குல்ல. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.